நம்மையெல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திமுகவின் அராஜக போக்கு தமிழகத்தில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று விக்கிரவாண்டியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களை கொஞ்சம் உத்துப்பாரு. அவர் சி அன்புமணி மட்டும் இல்லைங்க, அவர் சி அன்புமணி BA. இன்னைக்கு தமிழ்நாட்டில் BAன்னா என்னன்னு தெரியும். அண்ணன் RS பாரதி அவர்கள் சொன்னாங்க, நாய் கூட BA படிக்குமா. பாத்தீங்க, கேட்டீங்களா? நாய் கூட தமிழகத்தில் BA படிக்கும். அதெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சை. இது இன்னைக்கு மட்டும் சொல்லுங்க, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக பேச்சு. தமிழகத்தில் வழக்கறிஞர் இருக்கின்றார்கள், நீதியரசர்கள் இருக்கிறாங்கன்னா நாங்க போட்ட பிச்சை. நேற்று சென்னையில் அவர்கள் பேசியது, BA நாயெல்லாம் படிக்குது, தமிழகத்தில் நாய் கூட BA படிக்கலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு திமுக ஆட்சியினுடைய உச்சகட்டம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, அராஜக போக்கு எந்த அளவுக்கு போயிருக்கிறது என்றால், நம்மை எல்லாம் நாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜக போக்கு இருக்கு. அதே BA படிச்சுட்டு 2016 தேர்தல் இங்க நின்று நமக்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய துணைவியாரும் கூட ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். நமக்காக ஒரு எளிமையான மனிதர், எல்லா சமுதாயத்தினுடைய அன்பை முழுமையாக பெற்று விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சரித்திரத்தை ஏற்படுத்துவதற்காக மாம்பழ சின்னத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அன்பு சகோதர சகோதரிகளே, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சாதிச்சாங்க? 2024 பாராளுமன்ற தேர்தலில் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.